இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஏதாவது மல்டிபிளா டாஸ்க் நிறைய இருக்கு. அது எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க் தான், நான் பண்ணக்கூடிய டாஸ்க் தான், நம்மளால பண்ண முடியற டாஸ்க் தான். ஆனா அது எல்லாமே ஒண்ணு தொட்டா அதுல இருந்து இன்னொன்னு, அதுல இருந்து இன்னொன்னு, இந்த மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் அது ஒன்னொன்னு வெவ்வேறு டொமைனாவும் இருக்கு. அது எனக்கு ஒன்னொன்னுத்துக்கும் வெவ்வேறு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்டும், வெவ்வேறு பிளேஸோ இல்ல வெவ்வேறு ஒரு என்ன சொல்றது, வெவ்வேறு டோன்லயும் நான் இருந்தாதான் பண்ண முடியற வேலை. ஆனா அதெல்லாம் இன்டர்லிங்க்டா இருக்கு. இப்படி மொத்தமா இருக்கப்ப சின்ன சின்ன ஒர்க்கு நான் செய்ய முடியற ஒர்க்கு, ஆனா செய்ய முடியாம அப்படியே நிக்குது. ஸோ அந்த டைம்ல சரி இது மொத்தத்துக்கும் தேவையில்ல, நம்ம போய் வேற ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமா இதை விட்டு டோட்டலி இதுல எங்கேயுமே சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிட்டு இதை நான் பண்ணிட்டேன்னு அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் தேடிட்டு அது அப்படியே முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரிதான் லைக் ஹாஃப் ஆஃப் தி டைம் போகுது. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த மாதிரி ரூம் வந்து ரொம்ப கிளட்டர்டா இருக்கு, நான் போய் ரூமை கிளீன் பண்றேன், சம்திங் லைக் தட். இல்ல நான் வெளில போறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கு, நான் போய் வெளில சுத்துறேன், நான் போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றேன், இல்ல மூவி பாக்குறேன், ஒரு மூவி பாக்குறதுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு எஸ்கேபிசமா அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில திருப்பி வந்து பார்த்தா இங்க கலைஞ்சு கிடந்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கு. நம்ம வந்து இது எதுவுமே சார்ட் அவுட் பண்ணல, நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கு பிரச்சனையா என்னன்னு தெரியல. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணதான் செய்யறோம். பட் திரும்பி இதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் என்ன தெரியுதுன்னா, இப்ப யோசிச்சு பாரு, நம்ம எல்லாமே இம்பல்சிவா பண்ணணும்னு நினைக்கிறோம். உனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு வையேன், அதை உடனே நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம், உடனே செய்யணும்னு நினைக்கிறோம். இப்ப நீ கிளீன் பண்ணதுனால உன் பிரச்சனை சரியாயிருச்சானா இல்ல. இது எவ்வளவு பெரிய டைம் லூப் மாதிரி, இது ஒரு லூப்ல சிக்கிக்கிட்டோம் பாரு. ஒரு விஷயம் நம்மளால சாதிக்க முடியல, அல்ல செய்ய முடியல, உடனே ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடுறோம். ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிட்டு என்ன பண்றோம், வேற ஏதாவது டைவர்ஷன் தேடுறோம். அது கடைசியில டிஸ்ட்ராக்ஷனா போய் முடியுது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம், இல்ல வெளியே போறோம், நீ சொல்ற மாதிரி ரூமை கிளீன் பண்றோம். இப்ப இதெல்லாம் பண்ணோமா, பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த வேலை நடந்திருக்காதா, திரும்பி தூங்குற டைம் வந்துருமா, தூங்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, ஐயோ திரும்பி இவ்வளவு வேலை இருக்கு செய்யலையேன்னு திரும்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிடுறோம். அப்ப சரியா தூங்கவும் முடிய மாட்டேங்குது. இது அடுத்த நாள் இம்பாக்ட் பண்ணுது. இது இது அப்படியே லூப் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு பாரு, திரும்பி திரும்பி திரும்பி. அது லிட்டரலி எனக்கு நீங்க சொல்றப்ப இந்த மீன் தான் ஞாபகம் வருது. நீங்க ஒரு குழந்தை இந்த பக்கம் அழுது முழுகிட்டு இருக்கோம், அந்த பக்கம் ஒரு குழந்தைய அவன் தூக்கி கொஞ்சிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி நம்ம ஒண்ணு ஏதோ ஒண்ணு நினைச்சு அது இது பண்ணிடுவோம், அது பண்ணா ஓகே அப்படின்னு நினைச்சு பண்றோம். பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம முக்கியமா பண்ண வேண்டியதுல இருந்து விலகி ஓடுற மாதிரிதான் இருக்கு. அப்ப ப்ரொக்ராஸ்டினேட் கூட பண்ணல. நீ ப்ரொக்ராஸ்டினேட்னாவது என்ன பண்ணுவான்னா, நீ தள்ளி பண்ணிருவ. இப்ப நீ ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணல, மொத்தமாவே தூக்கி போட்டுருவ. அப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, மெல் ராபின்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, சூப்பரா பேசுவாப்ல, நியூரோ சயின்டிஸ்ட் என்னமோ, அவங்க சொல்லிட்டு இருப்பாப்ல, இந்த மாதிரி வந்து லைக் யூ ஆர் நாட் அ ப்ரொக்ராஸ்டினேட்டர், யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேட்டிங், ஹேபிட் கேன் பி சேஞ்ச் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை இல்ல. உனக்கு நீயே பேட்ச் கொடுக்காத, உனக்கு நீயே டேக் கொடுக்காத. அப்ப இந்த ஹேபிட்டை நீ எப்படி உடைப்ப அப்படின்னா, நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் இத நீ எல்லாமே நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னா, எல்லாமே அர்ஜென்ட், எல்லாமே முக்கியம், எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு கருதுறோம், எல்லாமே அர்ஜென்ட்னு கருதுறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆத்தாடி இது எல்லா வேலையும் உடனே முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல மொத்தமா வந்து கிளட்டர் ஆகி உட்காந்துருது. பட் பிராக்டிகலி நமக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், நமக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாம் ஒரே நேரத்துல பண்ணவே முடியாது. அப்ப இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம எங்கேயுமே எழுதி வைக்க மாட்டேங்கிறோம். இது எனக்குமே பெருசா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த பழக்கம் இல்ல. ஏன்னா நம்ம எதையுமே எழுதி வைக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன வேலை பார்க்கணும்னே தெரிய மாட்டேங்குது. சோ நமக்கு நாமே ஒரு ரூல் போட்டுக்கோ வரும். இப்ப பாரு, இம்பல்சிவா நீ யோசிச்சு பாரு, எத்தனையோ தடவை உனக்கு பானிபூரி சாப்பிடணும்னு தோணி இருக்கும், வெளியே போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணி இருக்கும். ஒரு 5 வாட்டில எத்தனை தடவை போய் சாப்பிட்டிருப்ப, எத்தனை தடவை ரெசிஸ்ட் பண்ணிருப்ப? 90% போய் சரி ஓகேன்னு பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்ப ஒரு தடவையா உன்னால ரெசிஸ்ட் பண்ண முடியுது இல்ல, அந்த 10% ரெசிஸ்ட் பண்ண முடியுதுன்னா உன்னால ஏதோ ஒண்ணு பண்ண முடியுது இல்ல. அப்ப இம்பல்சிவா நமக்கு தோணும் போதெல்லாம் ஒரு விஷயத்த செய்யாம என்ன பண்ணோம்னா, நம்ம தள்ளி போட்டோம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தங்க பிடிக்காம பேசுவாங்க, சொந்தக்காரங்க கல்யாணமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இம்பல்சிவா நமக்கு ஒண்ணு தோணும். அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல கோவப்படுறதா இருக்கட்டும், இல்ல மரியாதை எல்லாம் பேசிடணும் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நமக்கு தோணும். அந்த இம்பல்சிவா தோன்ற அந்த சமயத்துல என்ன பண்ணிடுவோம்னா, நமக்குன்னு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவோம். அது மாதிரி நம்ம ஒர்க்குக்கு அசைனே பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு ஒர்க் உன் மைண்ட்ல வந்துருச்சா, அவ்வளவுதான் போச்சு, இது அர்ஜென்ட், இது இல்லைன்னா அந்த உலகமே அழிஞ்சு போயிடும், இது இல்லைன்னா அந்த உலகமே நடக்காதுங்கிற மாதிரி
நமக்கு ம், எல்லாமே தூக்கி தலையில போட்டுக்கிறோமா. இதனால என்ன ம், ஆகுதுன்னா, இது உனக்கு திரும்பி ஸ்ட்ரெஸ் ஆக்கி நீ கொஞ்ச நஞ்ச ம், விட்டுருந்தாலும் ஒரு 5 வேலையை பார்த்திருப்ப. 50 வேலை உன் மைண்ட்ல ம். வந்து நீ 50 வேலையும் பார்க்காம போயிட்ட. அந்த 5 வேலை நீ ஆமா. பார்க்க வேண்டிய அவசியமான வேலையும் பார்க்காம போயிட்ட. இப்ப நீ என்ன ஆயிட்டன்னா, நீ ம். ஒன்னும் பெருசா ஐடியா வந்ததுனால நீ பெரிய ஆள் ஆயிரல. இவ்வளவு வேலை இருக்கிறதுனால நீ பொறுப்பானவன்லாம் ஆயிரல. நீ இன்ஃபேக்ட் இன்னும் கரெக்ட். மோசமா தான் ஆகுற. இது ம், ம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? சோ ம், நமக்கு இது பிரயோஜனமா ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் இருக்கோ நம்ம ஒரு ஹாபிட்டை டெவலப் ம். பண்ணுவோம் மாறும். இனிமே புரியுது. இன்ஸ்டியூட்டுக்கும் சரி, ஜென்ரலா நம்மளோட பர்சனல் லைஃப்லயும் சரி, ஏதாவது ஒரு ம், ஐடியா வருது அப்படின்னா அந்த ஐடியாவை ம், ஒரு இடத்துல ம். எழுதி வைப்போம். அத உடனே பேசி கண்டிப்பா. உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உடனே பண்றது கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எவ்வளவு ப்ரெஷர் ம். கொடுக்குது. ஆமா, அதுக்கு ஆமா, தேவையான ஆமா. ரிசோர்சஸ் இருக்கு, பீப்புள் ரிசோர்ஸ் இருக்கு, மணி ரிசோர்சஸ் இருக்கு, ம், டைம் இருக்கு. ம், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. கடைசியில ம், ம். அது சக்சஸ்ஃபுல்லா வரும்போது அந்த ஹாப்பினஸையும் கூட நமக்கு என்ஜாய் பண்ண விடாம பண்ணிடுது. ஆமா, ஆமா. அதுல சரி ஓகே. அது அது இன்னும் இவ்வளவு பண்ணாம இந்த பக்கம் இருக்குல்ல அப்படின்னு அந்த பக்கம் தான் போகுதே தவிர பண்ணது அவர் பண்ணி முடிச்சதோ இல்ல அத பத்தி எல்லாம் எதுவும் தோணவே மாட்டேங்குது. பண்ணதை அப்ரிஷியேட் சரி பண்ணாம இது இருக்க எல்லாம் இருக்க எவ்வளவு தப்பு வரும் சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமையே என்னன்னா கடைசியில இவ்வளவு விஷயத்த பண்ணவும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்ற கேப்பபிலிட்டியும் வச்சுக்கிட்டு ஆர் செய்ய முடியும் நம்மளாலன்றதையும் வச்சுக்கிட்டு இப்ப லைக் ஆஸ்பிரன்ட் ஃபேஸ்ல சொல்லணும்னா நமக்கு இவ்வளவு படிக்க இருக்குன்னு தெரியும், நம்மளால படிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸையும் வாங்கி கையில வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸே ஒரு சிலர் லைக் கோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணாதவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களோட மைண்ட் செட்லாம் ஏதோ இந்த விஷயத்திலயே நான் லாஸ்ட் ஆன மாதிரியோ இல்ல நான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன் பண்ண முடியல. அப்ப எல்லா பாசிபிலிட்டியான கையில வச்சுட்டு அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இருந்துட்டு அந்த விஷயத்த பண்ணாம இருக்கப்ப அது அந்த ரெக்ரெட் இருக்குல்ல சார், அது அப்படி கொள்ளுது. அடுத்த நாள் எந்திரிச்சு வேலை பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கு. அது அன்னைக்கு நைட் அது வந்து அப்படியே ஏதோ லாங் நைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் அது ஏதாவது பண்ணலாம்னா எதுவுமே பண்ணவே முடியாத மாதிரி இருக்கு. இது இது ஆனா வேலை ஏதாவது பண்ணாதான் இதை விட்டு வெளில வர முடியும்னு தெரியுது. அட் தி சேம் டைம் வேலை ஏன் பண்ண முடியலன்னா இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் மைண்ட்ல பண்ண முடியல, லூப் மாதிரி இருக்கு இது. ஸோ அது அந்த லூப்பை ஹேக் பண்ணிட்டு வெளில வரணும். அது எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இல்ல அதான் நம்ம லூப்புங்கிறது வந்து இப்ப நம்ம லூப் உணர்ந்துட்டோம். அதாவது அருண், எப்பயுமே பிரச்சனையோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம உணர்ந்துட்டோம்னு வையேன், அதை டீப்பா அனலைஸ் பண்ணி ம், இது ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், அடுத்த பாயிண்ட் நோக்கி நம்ம ம், போக ஆரம்பிச்சிடலாம். அப்ப ம், ம், நீங்க நம்ம எல்லாருமே எடுத்துக்கோமே, இந்த ரெக்ரெட் ம், வந்து உன்னைய அடுத்த வேலை செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருது இல்ல. ம். அப்ப நீ அதுல இருந்து எப்படி வருவ? கண்டிப்பா அலைக்கு இது உணர்ந்துட்டோம்னா அடுத்து அந்த ரெக்ரெட்டை தூக்கி போடுறதுதான் அடுத்த அடுத்த இமீடியட் ஆனா ஸ்டெப்பா இந்த இருக்கும். மீன் வயல்ல என்ன தெரியுமா நடக்குது? உனக்கு மோட்டிவேஷன் வேணும்னு ம், சொல்லிட்டு நீ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குற, சரியா? ம், உடனே பம்ப் அப் ஆயிடுது. ம், ம், நீ சாதிக்கிறோம்டா, நீ செம்மடா, அப்புட்றா இப்புட்றான்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒண்ணு ரொம்ப ம், வெறியா போயிடுறோம். போயிட்டு ம், நல்லா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் அடுத்து என்ன ம், ஆகும்னா கொஞ்ச நேரத்துல டவுன் ஆகுது. இது வந்து ம், இதோட நின்னா பரவாயில்ல. இந்த ஸ்டிமுலஸ் இருக்குல்ல, ம், ஜென்ரலா நீ ம், மெடிடேஷன் பத்தி நீ படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது ம், எல்லாமே திரும்ப மறுபடியும் சைக்காலஜிக்கல தான் அருண் வந்து நிக்குது. சோ ம், எவ்வளவு தூரத்துக்கு உன் பிரெயினை ஸ்டிமுலஸ் கொடுக்கறத நீ நிறுத்துறியோ அந்த அளவுக்கு நீ ம். காமா இருப்ப. இப்ப நீ ஓகே. வேலை செய்யாம இருக்கும்போது உனக்கு ஒரு ரெக்ரெட் கொடுக்குதுல்ல, அதை விட எது ம், தெரியுமா பெரிய ரெக்ரெட் உனக்கு கொடுக்குது? இது நான் சொல்றேன், இது ம். உண்மையான்னு நீ சொல்ல. ஓகே. ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். ஆ, அவெல்லாம் சாதிக்கிறான், நான் சாதிக்க முடியல. ஆ. பாரு இப்படி ஒரு நிலைமையில இருந்து அவன் சாதிச்சிட்டான். நான் அவெல்லாம் சாதிக்கிறான்னா நான் ம். பொறாம மைண்ட் செட்ல சொல்லல. ரொம்ப புரியுது. கஷ்டப்பட்டு ம், ஒருத்தன் இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வேலையை செஞ்சு சாதிச்சுட்டான். ஒருத்தனுக்கு காசு பணம் ம், எதுவும் இல்ல, பட் அவனும் சாதிச்சிட்டான். நான் சாதிக்காம இருக்கேன்னா அதுதான் உன்னை இன்னும் கில்ட் ஆகுது. அப்ப ஸ்டிமுலஸ் நீ கூட்டிக்கிட்டே ம், இருக்கியா? இந்த ரெக்ரெட்டை ம். சரி பண்ணாம அந்த ரெக்ரெட்டுக்கு எது நெகட்டிவ் சேர்க்கணுமோ அதை இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கியா? இது கரெக்டா நீ ஓகே. சொல்ல? ம், முடியாம இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி வேலை செய்யறதை விட ஐயோ நம்ம பண்ணலையே நமக்கு இன்னும் டிராபேக்கா தானே இருக்கு. இது இது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது உண்மையா? நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? நீங்க சொல்றப்ப அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படிதான் இருந்துச்சு. பட் நீங்க சொல்றப்ப எனக்கும் அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. உண்மைதான் அது. நம்மளுமே லைக் சிலது அப்படி பார்ப்போம். ஒரு சமயம்
அவங்களுக்குலாம், அதாவது நீங்க சொல்ற மாதிரி பொறாம நோட்ல இல்ல, அவங்களுக்குலாம் நடக்கிறது நமக்கு ஏன் நடக்கல, நம்மளால ஏன் பண்ண முடியல, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, டிராக் பண்ற பேராமீட்டர் நடக்குதுதான், உண்மைதான் அது. அதுக்கப்புறம் என்னதான் பண்றது? என்ன சார், நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல சார், அதான் எனக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், எனக்கு இப்ப இந்த லூப்ல இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இதை விட்டு வெளில வரணுங்கிறதும் புரியுது. பட் வெளில வரணும்னா ஆக்ஷன் தான், ஆக்ஷன் லைக் ஆக்ஷனபிளா நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்றதோன்றதும் புரியுது. ஆனா அந்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் வந்து நான் எடுக்கிறப்போ 1 or 2 ஸ்டெப்ஸ் மட்டும் எனக்கு அது கன்வின்சிங்கா மாத்த மாட்டேங்குது. அந்த 1 or 2 ஸ்டெப்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் அப்பப்போ அப்ரிசியேட் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறேன். அது பத்தலன்னு தான் இருந்துகிட்டே இருக்கு. மேபி லைக் அடுத்த அடுத்த இதுவா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா முதல்ல இந்த 2 ஸ்டெப் அக்னாலேஜ் பண்றதோ இல்ல அதை அப்ரிசியேட் பண்றதோ, அதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வச்சுட்டு இதை நீ பண்ணிருக்க பாருன்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதோ, இதெல்லாம் மேபி அதை இன்னும் ப்ரொலாங் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கொண்டு போகும். இல்லன்னா என்ன ஆயிடுது, இல்லன்னா அந்த 2 ஸ்டெப்போட திருப்பி சேச்சுரேட் ஆயிடுவேன், திருப்பி பேக் டு ஸ்கொயர், திருப்பி அதே மாதிரி திருப்பி ஒரு ஒரு ரெக்ரெட், திருப்பி அந்த ரெக்ரெட்ல இருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, திருப்பி ஒரு பேக், அப்படி இப்படிதான். அந்த கிணத்து தவளை சொல்லுவாங்கல்ல, மேல 4 அடி ஏறும் 2 அடி தான் இருக்கும்னு, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நீ இத அப்படியே நான் ஏதோ தெரியுமா கம்பேர் பண்றேன், மறுபடியும் இதை நான் எழுதுறதுக்கு தான் கொண்டு வரேன். இப்ப சப்போஸ் நீ வந்து இதை மொத்தமா எப்படி வச்சிருக்கனா, நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 ஸ்டெப் நான் வாழ்க்கையில எடுத்து வைக்கணும், அல்லது இந்த ஆக்ஷன் வந்து இருக்கு, இந்த ப்ராசஸ் நான் கடந்து போறதுக்கும் இந்த லூப்பை உடைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 10 ஸ்டெப் இருக்கு, நான் ஒரு 2 ஸ்டெப் வரேன், ஐயோ இல்ல இன்னும் 8 ஸ்டெப் இருக்கு, நான் 2 வந்தது 10 ஆகுதுன்னு நான் என்னையே அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பி நான் அதே ரெக்ரெட் மோடுக்குள்ள போயிடுறேன், ஐயோ இன்னும் 8 இருக்கேன்னு. இப்ப இது மறுபடியும் பாக்குறேன்னா, ஒண்ணு நீ அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற. ஏன் அது அன்ரியலிஸ்டிக் அப்படின்னா, திரும்பி நம்ம அன்னைக்கு பாட்காஸ்ட்ல பேசின மாதிரிதான் வருது, மைண்ட் லெவல்ல எல்லாத்தையும் வச்சிருக்க. நம்ம மைண்ட்னால நிறைய விஷயத்த காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும், அதாவது திங்க் பண்ண முடியும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல, இப்ப நீ யோசிச்சேன்னா தொட்டேன்னா அப்படியே நான் உன்னை அப்படியே பாஸ்ட் மெமரிக்கு உன்னோட 5வது வயசு வரைக்கும் நம்மளால பேச முடியும். ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது இது நடந்துச்சுன்னு. ஆனா இத நீ பேப்பர்ல எழுதும் போதோ அல்லது நீ வந்து ஒரு இடத்துல இப்ப ட்ரெல்லோ மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல நீ உட்காந்து டைப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி உன் தாட்டை நீ ஆர்கனைஸ் பண்ணும் போதோ, இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ ஆர்கனைஸ் பண்ணி கொட்டிட்டன்னா சேனலைஸ் ஆயிருது உன் தாட்டு. இப்ப உன் தாட் எப்படி இருக்குன்னா, அங்கங்க நியூரல் லிங்க்ஸ் பிடிச்சு ஒன்னொன்னும் அப்படியே தொட்டு போறதுனால, இது எதுவுமே நீ எழுதாததுனால எதுவுமே ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டேங்குது. இப்ப இந்த 10 ஸ்டெப் உனக்கு எப்படி இருக்குன்னா, நீ 10வது ஸ்டெப் வந்தாதான் வின்னர்னு நினைக்கிறேல, 2வது ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி நீ 10வது ஸ்டெப் வருவ? அப்ப இதே நீ பேப்பர்ல எழுதி நீ வந்து ஓகே எனக்கு மொத்தம் 10 ஸ்டெப் இருக்கு, எனக்கு இதுக்கு 10 மாசம் இருக்கு, நான் இந்த 2 மாசத்துக்கு 2 ஸ்டெப் நகர்ந்தா போதும், அப்பனாதான் 10 மாசத்துல 10 ஸ்டெப் நகர முடியும் அப்படின்னு நீ ஒரு 2 மாசம் கிராஜுவலான ஒரு உழைப்பை போட்டுட்டு 2வது மாசம் எண்ட்ல வந்து பார்க்கும்போது, சரி நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சது 2 ஸ்டெப் நான் வந்துட்டேன், இந்த டைம் லைனுக்குள்ள இவ்வளவுதான் சாதிக்க முடியும், நான் வந்துட்டேன், ஓகே ஐ எம் ஆன் த ரைட் ட்ராக், ஐ எம் ஆன் த ரைட் வே டுவார்ட்ஸ் மை கோல் அப்படின்னு ஒரு தாட்டே உனக்கு வரணும்ல. இது பாரு, நான் அடிக்கடி கிளாஸ்லயும் நம்ம பேசுவேன், நான் என்னன்னா பாகுபலி படத்துல கூட அது சும்மா ஒரு மூவின்னு வச்சுக்கோயேன், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ஸ்ல அந்த ஆயுதம் எல்லாம் இல்லாம உடஞ்சு போயிருக்கும் போது அந்த மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மட்டும் தான் மாத்தும், ஆயுதத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ எந்த மூவி எடுத்துக்கோ, தங்கல் மூவி எடுத்துக்கோ அல்லது 12th ஃபெயில் மூவி என்ன வேணா எடுத்துக்கோ, அந்த ஒரு வார்த்தை பொருள் இருக்குல்ல, அந்த வார்த்தை நீ வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷனா தேடாம உனக்கு நீயே ஒரு வேலிடேஷனா தேடுறன்னு வையேன். அப்ப அது சும்மா உன்னையே தேத்திக்கிட்டே இருக்க கூடாது, ரைட்டரா நம்ம பண்றது கரெக்ட் தான்டா அப்படின்னு அதுதான் சொல்ல வந்தேன். அது வந்து ஒரு மாதிரி மெத்தனம் ஆயிடாதா அப்படின்னு அடுத்து அதான் கேட்க வந்தேன். அது நீ அப்படி சும்மாவே நீ பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோங்க மறுபடியும், ஏன்னா நீ இப்ப 2 மாசத்துக்கு 2 ஸ்டெப் நகரணும், நீ அதை நகராம சும்மா இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்ப, நீ வாழ்க்கையில இப்ப இருக்கிற இடத்துலதான் இருப்ப, நீ முன்னேறவே மாட்ட. நீ முன்னேறி போகணும்னா உனக்கு முதல்ல எத்தனை ஸ்டெப் இருக்கு நீ பேப்பர்ல எழுதுனாதான் தெரியும். இந்த பேப்பர்ல எழுதுற விஷயத்த யாருமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், எதுவுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி கண்ணுக்கு முன்னாடி ஒட்ட மாட்டேங்கிறோம், டைரின்னு ஒண்ணு வைக்க மாட்டேங்கிறோம், ஜேர்னல்னு ஒண்ணு பண்ண மாட்டேங்கிறோம், நமக்கு கோல்னு ஒண்ணு எழுத மாட்டேங்கிறோம், எத்தனை அந்த கோலுக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ்ன்னு எழுத மாட்டேங்கிறோம், எதுவுமே எழுத மாட்டேங்கிறோம்.
ம், இது எல்லாமே நீ மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற. உன் கோலையும் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற, உன் ஸ்டெப்பையும் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற, உன் ரிசல்ட்டையும் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற. அதனாலதான் உண்மை. நீ இவ்வளவு தூரம் ஓவர்வெல்ம் ஆகுறது, இவ்வளவு தூரம் ம், ரெக்ரெட் ஆகுறது, போட்டு உன்னையே நீயே வதைக்கிற. இந்த சென்ஸ்ல இப்போ உன்னையே ம், நீயே கஷ்டப்படுத்துற. ஒண்ணு திரும்பி ம், திரும்பி நான் ம், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு இந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கு, அதை வெளியே ஓடி போயிரு. நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ம், பண்ண எதுவோ, நீ எக்ஸாமுக்கோ நீ பிசினஸோ என்னமோ ஒண்ணு இல்லையா, ஓடி ம். போயிரு. இது இப்படிதான் இருக்க போகுது. இது ஆ, எதுவுமே கேக் வாக்காலாம் இருக்காது. எல்லாமே கஷ்டத்தோட தான் இருக்க போகுது. அந்த கஷ்டத்தோட நீ ரிசல்ட் கொண்டு வர ம், போறியா இல்லையான்னு அர்த்தம். சும்மா உட்காந்து புலம்பிக்கிட்டே தெரியக்கூடாது. நான் கஷ்டப்படுறேன் 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 ம், புலம்பிக்கிட்டே இருந்தா என்னத்த ஆக ம், போகுது? உனக்கு நல்லா ம். தெரியும் நீ புலம்புறதுனால அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நீ ஸ்டெப் எடுத்து ஆமா. வைக்கிறதுனால தான் சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் உனக்கு தெரியும். நீ அவ்வளவு அறிவானவன் தான். யாரா இருக்கட்டும், நீ பிஇ படிச்சு தான் ம், இது பண்ண போறீங்க. அப்ப ம், ஓரளவுக்கு படிப்பறிவு இருக்கு அப்படின்னா நீ இதையே யோசிக்கவே ம், மாட்டேங்கிற. எப்படி உன் லூப்குள்ள இருந்து வெளியே வரலாம் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. ம். எக்ஸாம் அன்னைக்கு இவங்க எல்லாம் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க இல்ல, ஆமா. பொதுவாவே பப்ளிக் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், ம், எக்ஸாம் அன்னைக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அது ஏன்னா ம். நீ பிரைவேட்டா இருக்கும்போது உனக்கு நீயே என்ன லாங்குவேஜ்ல பேசிக்கிற, ஓகே. பிரைவேட்டா இருக்கும்போது உனக்கு நீ எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்ட. ம், ம், அருண் நீ வேஸ்ட்ரா, அருண் நீ எதுக்கு எடுத்தாலும் எந்த வேலையும் ஆரம்பிப்படா, உனக்கு நீயே வந்து இது பண்ணிடுவடா அப்படி நீ உனக்கு நீயே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா பப்ளிக்ல உன்னை ப்ரூவ் பண்ண ம். வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த குரல் தான் உனக்கு மைண்டுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அருண். உண்மை, உண்மை. அப்ப இவங்கள அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் எழுத சொல்றோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்ம என்ன ம், சொல்றோம்னா பிரைவேட்டா டெஸ்ட் எழுதுறா தம்பி, அந்த டெஸ்ட்ல இருந்து கான்பிடன்ஸ் டெவலப் பண்றா. அந்த கான்பிடன்ஸ் தான் ம், அவனுக்கு எக்ஸாம் அன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னா இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. சோ ம், பிரைவேட்டா இருக்கும்போது நீ எப்படி பிரைவேட் இந்த சென்ஸ் நீ தனியா இருக்கும்போது அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்றியோ அப்ப நீ யோசிச்சு பாரு. நீ எப்ப ம், பார்த்தாலும் வதங்கி, எப்ப பார்த்தாலும் உனக்கு சோகமா இருந்து, எப்ப பார்த்தாலும் அப்படி எரிச்சலாகி ஏன்டா பண்றோம், எதுக்குடா பண்றோம், எதுக்குடா வாழ்றோம், இந்த மாதிரி நீ ம், பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ம். எந்த எந்த பாயிண்ட்ல உன்னால ஹாப்பியா இருக்க முடியும், அல்லது எந்த பாயிண்ட்ல அந்த ரிசல்ட் உன்னால அச்சீவ் பண்ணணும்னு நினைக்க முடியும்? இது ஏதோ ஒரு கடமை முடிஞ்சா போதும் அப்படின்னு தானே இருக்கு. ஆமா, ஆமா. இது அந்த ஏன் ப்ராசஸே ம், ஆர் நம்ம ம், இது ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ன்றத தாண்டி லைக் என்ன என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை போய் ரீச் பண்ணாத வரைக்கும் அது ஏதோ என்னைய கொடுமைப்படுத்துற மாதிரி தான் நானே நம்மளே நினைச்சுக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது யோசிச்சா அப்படி இல்ல. லைக் அந்த ஒரு மைண்ட் செட்ல அதை பார்க்கலன்னா அந்த அந்த பார்ட்டுமே ஜாலியா மாறிடுங்கிறது. அது ரியலைசேஷன் வராமலே நிறைய பேர் கடந்தும் போயிருப்பாங்க. அந்த அந்த பார்த்த சில பேர் அது அந்த ரியலைசேஷனுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போனவங்களும் இருப்பாங்க. ஸோ பட் நம்மளோட மைண்ட் செட் அல்டிமேட்டா ரிசல்ட் அவ்வளவுதான். ஃபைனலா என்ன கையில கடுது என்ன கடைசியில ஃபைனலா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். அது மேபி அது சொசைட்டல் ப்ரெஷர்னு நான் நினைச்சுக்கிறேன். சரி உண்மை தானே அது. லைக் வெளில இருந்து பாக்குறப்ப என்ன எல்லா ம். ஸ்டேஜ்லயும் அந்த ஃபைனல் அவுட் புட் தானே நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ அது நமக்கே தெரியாம அது உள்ள அப்படியே இன்வெஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். டைம் டு சேஞ்ச் தான். நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி எதையோ நார்மலைஸ் பண்றாங்க இல்ல. நீ இது அதுதான் இப்ப பாரு. ம், ஏன் நம்ம மைண்ட்ல சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்னு ஞாபகம் வர மாட்டேங்குது? எல்லாருக்கும் எப்படி தெரியுமா இருக்கு? ஆமா. ஸ்டார்ட் எண்டு. ம், டே நடுவுல ஒரு விஷயம் இருக்குடா, ஒரு ப்ராசஸ் இருக்குப்பா, ஒரு சார்ட் இருக்குப்பா, ஃப்ளோ ம், சார்ட்மா, ஃப்ளோ சார்ட் இருக்குப்பா, ஸ்டெப் பை ம், ஸ்டெப்பா ம், இருக்குப்பா. நீ என்ன வேணா இடம், என்ன வேணா ம், இடம். ஒரு ஒரு சமையல் எடுத்துக்கோ, ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம் எடுத்துக்கோ, ஸ்டெப்பையே நீ மதிக்கலனா, இத்தனை ஸ்டெப் இருக்குன்னு நீ ம், ரியலைஸே பண்ணலனா, எல்லாமே உன் ம், மைண்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மறுபடியும் நீ சொல்ற இந்த இந்த ஜோனுக்குள்ளதான் வருவோம். அதை நம்ம ம், என்ஜாயும் பண்ண மாட்டோம் ம். கடைசியில. அப்படி என்ஜாயும் பண்ணாத ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்கு சொல்லு? உண்மை. எதுக்கு போட்டு அந்த உட்காந்து ரிசல்ட் வர போறது, அந்த ரிசல்ட்ட ஃபீல் பண்ண போறது, ரிசல்ட் வர போறது ஒரு நாள் தான். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம எது பண்ணாலும் அந்த ப்ராசஸ்ல தான் லாங்கர் டைம் சஸ்டெயின் ஆயிருக்க போறோம். ஸோ ம் அந்த லாங்கர் டைம் வந்து நம்ம லைக் என்ன சொல்றது ஒரு ஹாப்பி நோட்ல மாத்தலைன்னா மொத்தமா பர்பஸ் ஆஃப் லைஃபே அந்த இடத்துல என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா. இது எனக்கு அதுதான் இவங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு பண்ணணும் ஒரு விஷயத்த? ம், ம். இன்னொன்னு சார் லைக் அந்த ப்ராசஸே வந்து நான் அதான் சொல்றேன்ல, அது கஷ்டப்பட்டு பண்ணாதான் அது ப்ராசஸ்ன்ற மைண்ட் செட்டும் வந்துருச்சு நிறைய இடத்துல. நம்ம அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம அன்னைக்கு கூட பேசணும் அந்த ஷார்ட்ஸ்ல சும்மா ஏதாவது நீ நல்லா உட்கார்ந்து நல்ல டேபிள் நல்ல சேர்ல உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா இதை பண்ணு அப்படின்னாலுமே அதுல 4 கமெண்ட் அதெல்லாம் எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அதுலயே வந்து அதை நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்ல, அதை நீ என்ன இப்படி கம்ஃபர்டபுளா மாத்துறேங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டா தான் நான் அதை பாக்குறேன். ஸோ
அது இல்ல வை, நீ நீ பண்ண போறது பெரிய விஷயம், நீ பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் வச்சுட்டு நீ நல்லா தான் பண்ண கம்ஃபர்டபுளா அதை பண்ணி போயிடு அந்த இடத்துக்குன்றதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அதை யோசிச்சா அப்படிலாம் பண்ணலாம். பட் நமக்கு என்ன, அதை கஷ்டப்பட்டு பண்ணணும், அது இப்படிதான் இருக்கும், இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும்னு நம்மளே நம்ம வருத்திக்கிட்டாதான் அதை பண்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியே வந்துருது சில நேரம். நான் கஷ்டப்பட்டாதானே அது எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. நானும் சொல்றேன் கஷ்டம் தான் பட போறோம், அத சரியான விதத்துல கஷ்டப்படும் தான் சொல்றேன். அவன் சொல்றானே இந்த சேர் இருந்தாதான் நீ படிப்பியான்னு அவன் கேக்குறான்ல கமெண்ட்ல. அதாவது நல்ல சேர்ல உட்காந்து ரொம்ப நேரம் படின்னு நம்ம சொன்னோம், அதான் கான்டெக்ட், வீடியோ கான்டெக்ட். அவன் என்ன கேக்குறான், படிக்கிற மைண்ட் செட் இருந்தா போதும், எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா சேருன்னு கேக்குறான். அப்போ இது எல்லாம் நம்ம யாருக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த வீடியோவோ அல்லது இந்த இந்த இதுவோ நம்ம பேசுறதே வந்து எல்லாம் இருக்கிறவங்க, ஆனாலும் அவனால படிக்க முடியல, அவன் மைண்டுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறான் அவன். அதனால இவங்க எல்லாருமே கஷ்டப்படணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கஷ்டத்தை சரியான இடத்துல போடுறியா. நான் ஒன்னும் யாரையும் சோம்பேறித்தனமா இருந்து நீ ஜெயிச்சிருன்னு சொல்லல, நீ ஈஸியா இருந்து ஜெயிச்சிருன்னு சொல்லல, உழைக்காம ஜெயிச்சிருன்னு சொல்லல. டே தம்பி ஒலடா, அத சரியான இடத்துல போடுறா. ஒரு விஷயம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல போய் ஏன் கஷ்டப்படுற? நீ தரையில உட்காந்து படிக்கிற, நீ யோசிச்சு பாரு. நீங்க சொன்ன அந்த கான்டெக்ஸ்டுக்கே வருவோமே, நம்ம யாராவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்மளோட மசில ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமானா இல்ல. இவங்க எல்லாரும் ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் சாப்பிடுறாங்க, சரியா? மசில் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உன் டெயில் போன் போய் கீழே உட்காரும். அவன் சொல்ற கான்டெக்ஸ்டுக்கே வரேன், நான் தரையில உட்காந்து படிக்கிறேன். எவ்வளவு நேரம் தரையில உட்காந்து படிச்சிருவேன்? தரையில உட்காந்து படிச்சா ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன்னா, நீ கம்ஃபர்டபுளா சேர்ல உட்காந்து படிச்சா 8 மணி நேரம் படிக்கலாம். ஐடி எம்ப்ளாயில 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காடுறாங்க. அப்ப இந்த 10 மணி நேரம் வர ப்ரொடக்டிவிட்டி நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ 2 மணி நேரம் நான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன்னு சொல்றேன். தம்பி நான் உன்னை 2 மணி நேரத்துக்கு மேல 10 மணி நேரம் படிக்க சொல்றேன். உன் ரிசல்ட் சீக்கிரம். நீ 3 அட்டெம்ப்ட் கழிச்சு நீ கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் இன்னைக்கே கிளியர் பண்ணிடுவ. அதுக்கு வேற எதுல எல்லாம் கஷ்டப்பட வேணான்னு பாரு, எது நியாயமோ அதுல போய் கஷ்டப்படு. நான் ஒன்னும் உன்னைய சொகுசா போய் ஏசிய போட்டு படிக்க சொல்லல. பேசிக்கா நீ உட்காந்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் டீப் ஒர்க் பண்ணணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீ எல்லாரும் வீட்லயும் பெட்ல உட்காந்து படிச்சீங்கன்னா நீ தூங்கிடுவ. அதனால நல்ல சேர்ல உட்காந்து முடியும் நம்ம அட்வைஸ் பண்றோம். இது புரியாது நிறைய. இது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு லெவல் ஆஃப் ஒரு அறிவு வேணும்னு வைங்க, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு வைங்க. இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, சரி பரவாயில்ல நமக்கு விட்டுருவோம். அப்ப இது எல்லாமே எங்க வருதுன்னா, நான் எங்கேயும் இப்பயும் கஷ்டப்பட வேண்டாம்லாம் சொல்லல தம்பி. நேச்சுரலா கஷ்டப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நீ படிச்சு உனக்கு அன்னைக்கு நீ படிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு எக்ஸாம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அது கஷ்டம், சரியா? நீ வந்து நீ எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு மறந்து போயிடும், அது கஷ்டம். நீ பஸ் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டனா அது கஷ்டம். இதெல்லாமே இருக்கு. நீ அதை விட்டுட்டு எக்ஸாமுக்கு முத நாள் போய் ரோட்டு கடையில சாப்பிடுவேன், அடுத்த நாள் காலையில வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நீ ஃபீல் பண்ண முடியாது. அது மாதிரி நான் சொல்றேன். So you don't have to be hard on yourself for like ஒரு ஒரு சப்ப விஷயத்துக்குன்னு வச்சுக்கோ. இவங்க கலோக்கேலா இவங்க பாஷையிலேயே சொல்லணும்னா சப்ப மேட்டருக்கு நீ ஏன் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ற? இது ஒரு சாதாரண விஷயம். இத யாருமே மறுக்க முடியாது. நீ லைப்ரரியில உட்காந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அண்ணா லைப்ரரியில உட்காந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ லைப்ரரி தான், நீங்க படிச்சுக்கே வருவோம் நம்ம, சரியா? ஃப்ரீ லைப்ரரியில நல்ல சேர்ல உட்காந்து படிக்கிறேன், கண்டிப்பா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உன்னால தொடர்ந்து உட்காந்து படிக்க முடியும். கண்டிப்பா முடியும். நீ வந்து அப்ப வீட்டுல உட்காந்து படிக்கிற, சரியா? நீ அதே 5 மணி நேரம் படிக்க வேண்டியதை 10 மணி நேரம் இழுத்து இழுத்து படிப்ப. அது வீட்டுல இருக்க டிஸ்டர்பன்ஸா இருக்கட்டும், வீட்டுல இருக்க சூழ்நிலையா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற சேரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது காரணம் இருக்கு. இப்பயும் நான் உன்னை கஷ்டப்படதான் சொல்றேன். லைப்ரரிக்கு போய் 5 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்படும், சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும். அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சோ கஷ்டப்படுறாமலாம் ரிசல்ட் வராது, வரும், கஷ்டப்படணும். there are many external factors which you cannot fight with it. நீ ஏன் இன்டர்னலா ஃபைட் பண்ணிக்கிற? these are all under your control. புரியுது. சோ உன் மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணாலே உன் பிளான் ஆர்கனைஸ் ஆயிரும். உன் பிளான் ஆர்கனைஸ் ஆனாலே நீ போக வேண்டிய ஸ்டெப் பை ஸ்டெப் உனக்கு கிளியர் ஆயிரும். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா இருந்துச்சுன்னா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஹாப்பியா இருப்ப. அடா நேத்தோட நான் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கு சார். லைக் நம்ம அன்னைக்கு பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம பேசினதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து யோசிக்கிறப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அந்த சின்ன சின்ன விஷயத்த அதை இன் பிராக்டிஸ்ல கொண்டு வர்றதுக்கும் இல்ல அதோட என்ன சொல்றது, அதோட அவுட்கம், அதோட ரிசல்ட்டை என்ஜாய் பண்றதுக்கும் நமக்கு ஒரு
ஒரு அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் இல்லையா அப்ப அப்படிங்கிற மாதிரி சில சமயம் தோணுது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு இருக்கும் யோசிச்சா, இல்ல பேசுறப்ப வைக்கிறப்ப இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பண்ணல, அந்த சின்ன விஷயத்துல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸையும் நீ கண் கூட பாக்கல இன்னும். லைக் அதெல்லாம் பண்ணினா அது அது அதுவுமே உனக்கு ஆடப்ல இருந்து ஆக போகுது. ஸோ எனக்கு அதான் ஃபேசினேட்டிங்கா இருக்கு. சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஆனா அதே நம்ம பண்ணல அப்படிங்கிற மாதிரி திருப்பி அது கூட அப்படியே அப்போஸ்ட்ரோபி போட்டு கூட ஒரு சென்டென்ஸ் சேர்ந்து வந்துருது. மேபி கேட்கறவங்களுக்கும் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு இருக்கும். பட் ஆட் டுகெதர் இதெல்லாம் நீங்க பண்ணிருக்குமா, நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னா உங்ககிட்ட டேலண்ட் இல்லாமையா இருக்கு, நீ ஜெயிச்சிட்டியா? கரெக்ட் அப்ப கரெக்ட். நான் என்ன பண்றேன்னா திரும்பி நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் என்ன பிரச்சனைன்னு டீப்பா இறங்கி ஆராய்ச்சி பண்றேன். அப்ப என்கிட்ட டேலண்ட் இருக்கா? இருக்கு. என்கிட்ட படிக்க வேண்டியதுக்கு புக் இருக்கா? இருக்கு. என்கிட்ட போக வேண்டிய இடம் தெரியுமா? எனக்கு தெரியும். இப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டேன்னா இமெயில்ல, இப்ப நம்ம கூட பிஇ படிச்ச இப்ப ஃப்ரெஷ்ஷா வராங்களே நம்ம கிட்ட கிளாஸுக்கு, நீ அவங்க கிட்ட போய் கேள என்ன பண்ண போறேன்னு. எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சா போதும். சரிடா, ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன இருப்ப எனக்கு தெரியாது. என்னடா பிளான்? இல்ல எனக்கு தெரியாதும்பாங்க. அட்லீஸ்ட் நீ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணும் உனக்குன்னாது நீ வரையல இந்த சைடு. அப்ப யூ ஆர் மெச்சூர்ட் எனஃப் டு ஃபிக்ஸ் யுவர் கோல். அப்ப அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டல, அப்ப எல்லாமே உன்கிட்ட இருக்கு. நீ போகலன்னா எதனால போகலன்னு நம்ம உட்காந்து ஆராயிரோம். அப்ப அது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கு. இது சின்ன விஷயம்ன்றதுனாலதான் இவ்வளவு நாள் நீ உதாசீனப்படுத்தின. அந்த உதாசீனப்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு உனக்கு உன் நிலைமைக்கு போக முடியல. நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டியோ அங்க போக முடியல. அப்ப இதை ஃபிக்ஸ் பண்ணாம நீ எதை ஃபிக்ஸ் பண்ண போற? கரெக்ட். ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இட்ஸ் அபவுட் வாட் யூ டு அண்ட் அகைன் இட்ஸ் அபவுட் ஹவ் யூ டு. நீ எந்த ஒரு பிளானும் இல்லாம நீ குக் பண்றன்னு வையேன், உனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தூக்கி தூக்கி மாத்தி 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 போடுறேன்னா வஸ்டா தான் வரும். ஏன் வந்து ஒரு ஹோட்டல்ல எப்பயுமே ஃபுட் நமக்கு நல்லா வருது வரும்? எப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் ஏன் ஹோட்டல் சாப்பாடு நமக்கு பிடிக்குது? ஏன் ஹோட்டல்ல வந்து எப்ப போனாலும் ஒரே டேஸ்ட் கிடைக்குது? ப்ராபப்லி அதான் அந்த இன்கிரீடியன்ஸும் அதோட மெஷரும் இதான்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ்டா வச்சிருப்பாங்களா இருக்கும். ஸோ தட் அதே டேஸ்ட் அதே மாதிரி ரிப்பீட்டடா பண்றாங்க, அதனால சேம் டேஸ்ட். இத்தனை கிராம் போடணும்னா ஸ்டார் ஹோட்டல்ல இத்தனை கிராம் போடணும்னா அத்தனை கிராம் பெப்பர் தான் வரும். ஒரு சர்விங்க்கு ஒரு கிரேவி பண்ணணும், உனக்கு ஒரு 20 கிராம் பெப்பர் போடணும்னா நீ அடிச்சாலே இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதான் வரும். அந்த இதுல ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிருக்காங்க. அப்ப கரெக்டா நீ அதை போடும்போது யூ ஹேவ் காட் த டேஸ்ட் கன்சிஸ்டன்ட். நீங்க தான் கன்சிஸ்டன்சி இல்லங்கிறாங்க இல்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அதை சுத்தி நான் பாக்குறேன் எப்படி இந்த கன்சிஸ்டன்சிய உலகத்துல வேற எந்தெந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாக்குறேன். அப்ப டே டு டே லைஃப்ல ஹோட்டலுக்கு போனா எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்கு. ஓகேவா? ட்ரெயின் ஸ்கெடியூல்ஸா இருக்கட்டும், பஸ் ஸ்கெடியூல்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கன்சிஸ்டன்டா இருக்கு. நீ யோசிச்சு பாரு, நம்ம இந்தியன் ரயில்வேல நம்ம ஸ்டூடெண்ட் கூட ஒர்க் பண்றாரு, ஆபீசரா இருக்காப்ல. அவர் சொல்றாப்ல, சரியா, சீனியர் செக்ஷன் இன்ஜினியரா ராமன் இருக்காப்ல, பேசும்போது சார் மிச்ச பிசினஸ் எல்லாமே ஓனர் ட்ரிவன் பிசினஸ் சார். ஓனர் அங்க இருப்பாங்க. இந்தியன் ரயில்வேக்கு யார் ஓனர்? யாரும் இல்ல. ஆனா எப்படி அது தானா இயங்குது அப்படின்னா, இவங்க அவ்வளவு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேப்பர்ல வச்சிருக்காங்க. யாருமே அதுல இருந்து டிவியேட் ஆகக்கூடாது. அப்ப டிவியேட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிரச்சனை வருதுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு அதுக்கு கீழே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி நீ எங்கேயுமே எழுத மாட்டேங்கிற, நீ எங்கேயுமே வந்து அத ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்க மாட்டேங்கிற. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சின்ன விஷயத்தினாலதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாம போகுது. யூ ஆர் நாட் செட்டிங் ரூல்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அப்போ திரும்பி இதை சம்மரைஸ் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சி ஹோட்டல்ல இருக்கு, இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கு, ட்ரெயின்ல இருக்கு, பஸ்ல இருக்கு. இந்த மாதிரி நான் சுத்தி பாக்குற எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டயுமே இருக்கு. ஏன் எனக்கு எங்க இல்ல? சும்மா நான் அவுட் ஆஃப் த ப்ளூ பேசல. நான் சும்மா வந்து நீ அப்படி ஆயிரலாம் இப்படி ஆயிரலாம் நான் கண் கூட நான் ஆராய்ச்சி பண்றேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எப்படி இல்ல, நானுமே லைக் ரீசென்ட் டைம்ல நீங்க சொன்ன அப்புறம் லைக் அது நோட்டீஸ் பண்றப்ப நினைக்கிறேன், எங்க ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போறப்ப வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி பாக்குறப்ப அதுல அந்த டோர் க்ளோஸ் ஆறப்ப அந்த டோர்ல சார்ட் ஒட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு நாளைக்கு இத்தனை 2 hours ஒன்ஸ் கிளீன் பண்ணிருக்கணும். கிளீன் பண்ணா அதுல ஒரு டிக்கு போடணும். அது ஒரு சார்ட். இது நீ 2 hours ஒன்ஸ் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். பட் அங்க ஒரு சின்னதா ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி, இல்ல நீ இது பண்றியா இதை செக் பண்ண ஒரு சூப்பர்வைசர், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. லைக் எப்ப போனாலும் வாஷ்ரூம் கிளீனா இருக்காங்க. சோ ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு தூரம் அவங்க அத அகைன் அந்த டிக்கு போடுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பட் அது பண்ணாம விட்டுருந்தா மேபி அது ஒரு 2 நாள் பண்ணிருப்பாங்க, 3ஆவது நாள் ஒரு வேளை வாஷ் பண்ணாம போனாலும் போயிருக்கலாம். ஸோ
இது நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்றேன். லைக் அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து உண்மையிலேயே அது ஆட்ஸ் அப் எல்லாமே சேர்ந்துதான் மொத்தமா வருது. அண்ட் நீங்க முதல்ல சொன்னதுக்கும் அதையும் நான் அக்செப்ட் பண்றேன். இங்க நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்ன்றதுல தெளிவு இருக்கு. அதனாலதான் இங்கேயே வராங்க. ஆர் லைக் கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. இதெல்லாம் லைக் வாட் டு டூன்றதுல எந்த குழப்பமுமே இல்லை யாருக்கும். இதான் வேணும், இதான் எனக்கு, நான் இதான் பண்ண போறேன். பட் அகெயின் ஹவு டு டூலையும் வென் டு டூ எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து நிக்குது. ஸோ ப்ராபப்ளி அது எல்லாமே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதா பேசுறது மூலமா லைக் இதுல இருந்து அவங்களுக்கு இன்ஃபியூஸ் ஆகிற விஷயங்கள், அதுல இருந்து அவங்களுக்கு வர சேஞ்சஸ், ஸோ அது எல்லாமே கிராஜுவலா கண்டிப்பா அவங்களுக்குள்ள இன்ஃபியூஸ் ஆகும்ன்றதுதான் என்னோட ஒரு பெரிய ட்ரஸ்ட். லைக் நம்ம பேசி நமக்கு மட்டும் இது பெனிஃபிட்ஸ்ல இல்லாம லைக் வெளில இது போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றதுமே அதனாலதான். ப்ராபப்ளி லெட்ஸ் லைக் இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இவங்களே கமெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்கன்றதும் பார்ப்போம். எனக்குமே லைக் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுக்கு அப்புறம் போட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் லைக் எத்தனை பேர் வந்து இதை அக்னாலேஜ் பண்றாங்க என்னன்னு. லைக் அதுல கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நானுமே அப்போ போய் நான் என்னோட சிஸ்டம் தான் ஃபிக்ஸ் பண்ணும், லெட் மீ டூ தட்னு போட்டது பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சம்மோன் இஸ் கெட்டிங் என்லைட்டட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் லைஃப் மாறினா போதும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நான் பர்சனலா கெஃபே வச்சிருந்தேன்ல, நாங்க கெஃபே வச்சிருக்கும் போது நான் அங்க போய் ஒர்க் பண்ணுவேன், சாண்ட்விச் போடுவேன், பர்கர் போடுவேன், இதெல்லாமே நான் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். பேப்பர்ல எழுதி பிரிண்ட் அவுட் போட்டு உள்ள ஒரு கவர் போட்டு அதுல ஒட்டி வச்சிருப்போம். அந்த இடத்துல இவ்வளவு நேரம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணணும், இந்த வெஜ்ஜீஸ இந்த லேயர்ல வைக்கணும் அப்படிங்கறத அதுல இருந்து அதை நான் கண் கூட பண்ணிருக்கேன். அப்ப இத நான் சும்மா எங்க இருந்தோ நான் எடுத்துட்டு வந்து நான் பண்ணல. இது ஏன் லைஃப்லயே நானும் கஷ்டப்படுறேன். நானும் இவ்வளவு திங்ஸையும் ஹேண்டில் பண்றேன். எனக்கும் 4-5 விஷயங்கள் ஓடுது பேரலா மைண்ட்ல. எனக்குமே இதுக்குள்ள போறேன். அப்ப இத பாக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, நான் சொல்யூஷனை தேடி போறேன். மத்தவங்க என்ன பண்றாங்க அல்லது ஜென்ரலா இது என்ன ஆகுது அப்படின்னா, இல்ல இது நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை, இதெல்லாம் சப்ப மேட்ரு, இது கிடையாது, எனக்கு ரிசல்ட் வேற, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அதுதான் உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தம்பி இங்க பாரு, நான் சொல்றது வேற எங்க இருந்தோ கொண்டு வந்து கொடுக்கல. என் லைஃப்ல நான் பார்த்தது, நான் ஒரு விஷயத்த தேடி போறேன், அதனால உனக்கு வந்து அங்க இருந்து என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதான் அது எல்லாமே லைக் நீங்க ப்ராக்டிகலா அப்ளை பண்ணி ஆர் லைக் நீங்க ஃபேஸ் பண்ணதுல இருந்து நீங்க ஒரு லேர்னிங் எடுக்கிறீங்களா? இது லிட்டரலி எல்லாராலையும் பண்ண முடியுதான்னு கேட்டா ஒரு சில சினாரியோல பண்ண முடியும். பட் எல்லா இடத்துலயும் அதை கரெக்டா என்னன்றது பிக் பண்றதோ, இல்ல அதை திருப்பி இன்னொருத்தர் அதே ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறப்ப அதை சொல்றதோ, அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இட் ஆட் வேல்யூ. லைக் நீங்க கிளாஸ்க்கு வர பசங்க சொல்றதுமே அதுதான். நீங்க கிளாஸ் தாண்டி நிறைய கத்துக்கிட்டு போலான்னு அவ்வளவு பேர் அவ்வளவு ரிவ்யூ அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்களா இருக்கட்டும், உங்க டீச்சரா இருக்கட்டும், இல்ல மற்ற ஸ்டாஃப்ஸ் நம்ம எல்லாரும் பேசுறதா இருக்கட்டும், இது அதை தாண்டி ஏதோ வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் கொடுத்துடுறதா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம இந்த மாதிரி லைக் ஃபோரம்ஸ்ல போட்டு அதுல இருந்து வர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே என்ன சொல்றது மச் நீடடா நான் பாக்குறேன். இது நமக்கும் நீடடு, அதே மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேர் நீடடா இருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே லைக் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் லைக் அதெல்லாம் ஆனா நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா உனக்கு நீ நினைக்கிற பெரிய விஷயத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அந்த இடத்துக்குன்ற மாதிரி தான் இருக்கு. It's as simple as that. Like, please don't stress yourself. அவ்வளவுதான். நீ இந்த ப்ராசஸ்ல இருக்க, இந்த ப்ராசஸ்ல இல்ல, ஆனா இந்த ப்ராசஸ்ல நீ உன்னை தொலைச்சிட்டேன்னு வையேன், நீ எல்லாத்தையும் தொலைச்சிடுவ உன்னைய. சோ சூப்பரான ஒரு கோட் இருக்கு பாரு அருண், செம்ம கோட் ஒண்ணு எனக்கு அப்பயும் யூஸ்வலான ஒரு கோட் என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஜர்னி, இட் இஸ் அபவுட் த டெஸ்டினேஷன் வரும். இது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கோட். இட்ஸ் நாட் அபவுட் த சாரி இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜர்னின்னு வரும். ஓகே, அதுதான் நான் யோசிக்கிறேன். சாரி. சோ இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ஜர்னின்னு வரும். அதுல இப்ப இந்த ஜர்னி அதே இதை நான் எடுத்து அனலைஸ் பண்றேன். இந்த ஜர்னி ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஜர்னி எனக்கு பிடிக்காம இருக்கு. So we will reorder this quote. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கோட் இது. It's not about the destination. It's not about the journey. It is about the person who you become during that journey. அந்த ஜர்னில நீ யாரா ஆகுறங்கிறது இருக்கு. இப்ப இந்த ப்ராசஸ்ல நீ உன்னைய தொலைச்சிட்டேன்னு ஏன், நீ நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸ்லயும் நீ தொலைஞ்சிருவ. இந்த ப்ராசஸ்ல நீ கான்பிடென்ட் இழந்துட்டேன்னு ஏன், எல்லா ப்ராசஸ்லயுமே நீ கான்பிடென்ட் இழந்துருவ. நான் அதனாலதான் சொல்றேன், இந்த ப்ராசஸ பண்ணும்போது எங்க பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடி. சின்ன விஷயமா இருந்துச்சு நான் சரி பண்றேன். இன்னைக்கு நீ இந்த எக்ஸாம் கிளியர் பண்றவே, நாளைக்கு வேற எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன்.
ம், ம், நாளைக்கு இன்னொரு ம், பிசினஸ் ஆரம்பிச்சா நீ அதுல கிளியரா இருப்ப. நீ போய் நாளைக்கு வேலைக்கு வேலைக்கு போய் உட்கார்ற அப்படின்னா அங்க உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ம், இந்த வேலையை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறது. உன் வேலையில ஒரு ஒரு ம். ப்ராப்ளம் வரும்போது நீ அதை ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். உண்ம. அப்போ if you are becoming the best person of yourself, it will reflect in every way possible. ஃபேமிலியில நாளைக்கு ஒரு ம். சண்டைனா கோச்சிட்டு நீ போக மாட்ட வீட்டை விட்டு. முடிஞ்சிருச்சு கரெக்ட். நீ போய் வந்து ஒரு ஒரு சண்டே அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சதுன்னு நிக்க மாட்டேன். நீ அந்த ம், ப்ராப்ளம் ம், ஆராய்வ. எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் ஆரிஜின் ஆயிருக்கு, இது உனக்கும் எனக்கும் ம், வேல்யூஸ்னால பிரச்சனை வருதா, ஹேபிட்ஸ்னால பிரச்சனை ம், வருதா, அல்லது என்டர்டைன்மெண்ட் ம், இன்ட்ரெஸ்ட்னால பிரச்சனை வருதா. அது மாதிரி நீ ம், கிளாசிஃபை பண்ண என்ன ஆகும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பெட்டரா இருக்கும். ம், அப்ப நீ ஒரு பர்சனா நீ நல்லா ஆயிட்டன்னா உன் ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் ஆகுது, உன் ஃபினான்சஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ம், பினான்சியலாவும் யோசிச்சு ம். பாரு. கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண கட்ட, திரும்ப ஸ்வைப் பண்ண கட்ட, நீ இப்படியே இருக்க. நீ ஒரு மாசம் ஆமா. பிரேக் எடுத்து அனலைஸ் பண்ண நீ ம், ஸ்பெண்டிங் எங்க போகுது, ம், உனக்கு இன்கம் எவ்வளவு வருது, ம், எப்படி இதுல இருந்து வெளியே ம், வருவேன், போய் கூகுள் பண்ணி ஸ்னோபாலி ம், மெத்தட்னா என்ன, இப்படி எல்லாம் நீ கண்டுபிடிக்கிறனா இது பாரு. ம், நீ ஒன்ஸ் ஒரு விஷயத்த அதோட ஆரிஜினை கண்டுபிடிச்ச சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற பழக்கம் உனக்கு வந்துருச்சுன்னா உன் ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் ஆகுது, உன் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது, ம், உன்னோட எக்ஸாமோட ஜேர்னி ஃபிக்ஸ் ஆகுது, நீ பர்சனலா செல்ஃப் ம், டிசிப்ளின் ஆகுறத ஃபிக்ஸ் ஆகுற. ம். எவ்வளவு விஷயங்கள் அருண் இருக்கு இது. சோ உண்மையிலே இட்ஸ் லைக் அபவுட் அந்த ஹூ ஜேர்னி யூ நம்மள பிகம். என்னவா ஆக்குது அப்படிங்கிறது நீங்க சொல்றப்பதான் லைக் அதை யோசிக்கவே தோணுது. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் லைக் ஒரு ஜேர்னிக்கு ஒரு விஷயத்த கையில எடுக்கிறோம்னா அந்த அந்த ப்ராசஸ் என்னவா மாத்துது. அந்த ப்ராசஸ்ல நான் நீங்க சொல்ற மாதிரி அது ஜேர்னியும் டெஸ்டினேஷனும் எல்லாம் தாண்டி ஒரு பர்சனா அது என்ன ஆக்குதுன்றது. இப்ப நான் நீங்க சொல்றப்ப என்ன பண்ணேன்னா நான் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இடத்துல இல்ல ஜாபா இருக்கட்டும் வேற விஷயத்த நான் கடந்து வந்ததெல்லாம் ரிலேஷன்ஷிப்பா அது என்ன இருக்கட்டும். என்னவா மாத்துச்சுன்னு லிட்டரலி நான் வந்து பேக் ஆஃப் தி மைண்ட்ல அதை ஓட்டிக்கிட்டே இருக்கேன். ஸோ உம் உம் அது உண்மைதான் இல்ல. ஸோ உம் அதனால ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர்செல்ஃப். எனிஒன் லிசனிங் டு திஸ் ஆடியோ, எத்தனை பேர் இதை எவ்வளவு பொறுமையா எப்படி கேட்பாங்கலாம் எனக்கு தெரியல. இத லிட்டரலா வேணும்னே ஆடியோ ஃபார்மேட் போடுறது எதுக்காகனா அவங்க வேற வேற வேலை செஞ்சுட்டு இதை கேட்டுட்டே இருப்பாங்கிறதுக்காக. என்னால அடிச்சு சொல்ல முடியும் அருண், இதை ஹெட்போன்ஸ்ல கேட்டுட்டு இருக்கும் போது நடந்துகிட்டே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நின்றுவாங்க. நின்று அதை உண்மை. திரும்பி ரிவைண்ட் பண்ணி கேட்பாங்க. நான் பேசுறப்ப நானே 4-5 இடத்துல வெள்ளிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி கேட்கறவங்க கண்டிப்பா என்னதான் தெரியும். அப்படியே உரைக்கிற மாதிரி இருக்கணும்ல, நெத்தில அடிச்ச மாதிரி இருக்கணும்ல. அது அதான் சரி இல்ல அதான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்த கேட்கறதுனாலயோ இல்ல இப்ப நம்ம பேசுறதா இருக்கட்டும் இது இது யார்கிட்ட பண்ணுவோம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப லிட்டரலி நான் இப்ப பேசுறப்போ வைக்கிறப்பெல்லாம் அததான் மைண்ட்ல நினைச்சுப்பேன். இது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ்ல இருக்கவன்ட்டே பேசுவோமே நம்ம ஆடியன்ஸ் மேக்ஸிமம் அவன் தான் வச்சுப்போம். அவன் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது. நம்ம சொல்லலாம் என்னதான் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். இல்ல முடியாது. அவன் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா காலேஜ் வரைக்கும் அவன் எல்லாருமே ஒரே ஜேர்னில டிராவல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சேலஞ்சு ஒரு ஒரு விஷயம். அவனை ஒருத்தனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வீட்டுல பேச முடியாது. ஒரு ஒரு மாதிரி தனித்து விடப்பட்ட மாதிரி தான் அவனோட ஸ்டேட்டே இருக்கும். லைக் இதே விஷயம் தான் லைக் அடுத்து ஜாபுக்கு போற ஒரு ஒரு ஒருத்தவரா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி மேனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்ற உமனா இருக்கட்டும், இல்ல வீட்லயே இருக்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலுமே இது என்னோடது எக்ஸாக்டா போய் நான் எங்க சொல்லுவேன், யாருக்கு இது புரியும். நம்ம வச்ச வெபினார்லாம் கூட எல்லாரும் லிட்டரலி அந்த வெபினார்ல நம்ம பேச வச்சோம், நம்ம பேசணும் அவ்வளவுதான். ஆனா அதுக்கே லைக் அவ்வளோ ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ்னா இங்க உண்மையா அதுக்கான ஆளோ இல்ல அதுக்கான டைமோ நமக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிறதுதான் ஒரு பெரிய உண்மை அது. ஸோ லைக் அதான் த்ரூ திஸ் லைக் இது நம்ம பேசுறதும் சரி இல்ல இப்ப இது கேட்டுட்டு இருக்கவங்களும் சரி இது கமெண்ட்ல போட்டீங்கன்னாலும் சரி கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா. ஏன்னா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாமே ஓப்பன் அப் ஆகி ஏதோ ஒரு இடத்துல இது எல்லாமே ஓகேன்னு செட்டில் ஆகி முடிஞ்சாதான் நம்ம சொன்ன விஷயம் தான். இதெல்லாம் சின்னதா ஒரு ஸ்டெப் தான். இது முடிஞ்சிச்சுன்னாதான் அடுத்த ஸ்டெப்பே நம்மளால எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்லயே மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு ஓடணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அந்த மாதிரிதான் இது பண்ணணும்னு இல்லாம லெட் இட் ஓகே இது இப்படிதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுல ஸ்மார்ட்டா வைஸா என்னவோ அதை பண்ணிட்டு அடுத்தடுத்து நகர்றதுக்கான ஒரு 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 வேவா இது இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். உண்மைதான் அதுவும். ஸோ கண்டிப்பா சார் அடுத்தடுத்து இன்னும் பேசுவோம். நிறைய இருக்கு பேச. கண்டிப்பா வரும். சோ யாருமே அலோன் கிடையாது, அவ்வளவுதான். இதுதான் என்னோட பாயிண்ட்.
நீ லைஃப்ல எந்த அது ஒரு ஸ்டேஜ்ல பெரிய இருந்தாலும். பலத்தை கொடுக்குது தெரியுமா சார்? நீங்க நீங்க அப்படி சொல்றது அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. அது வார்த்தையில விவரிக்கவே முடியாது. அது நீ தனியா இல்ல, நீ இந்த போராட்டத்துல தனியா இல்ல, அவ்வளவுதான், அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க தனியா இருக்கேன்னு நினைக்கிறது தான் பலவீனமாவே நான் நினைக்கிறேன். அருண், நான் சொன்னா உனக்கு யாருக்குமே புரியாது போங்க, நான் சொன்னா உங்களுக்கு யாருக்குமே புரியாது போங்க, இப்படியே அவங்க இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் இல்ல, நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருக்கோம். சோ ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசி நான் லேர்ன் பண்றத, நான் ஃபேஸ் பண்ணதை நான் கண்டுபிடிக்கிற சொல்யூஷனை ஷேர் பண்ணி அது எங்கேயாவது ஒரு இடத்துல இம்பாக்ட் பண்ணுச்சுனாலே போதும் வரும். அவ்வளவுதான் வரும், வேற என்ன. உண்மை. அது கண்டிப்பா நிறைய இம்பாக்ட் இருக்கும். நம்ம அதை பார்ப்போம் கண்டிப்பா. இன்னும் நிறைய இருக்கு, அதனால பார்ப்போம். சரி அருண், நல்லது. நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், பேசுவோம். ஆமா, இது நியூ இயருக்கு பிஃபோர் நைட் இது நம்ம சொல்லி வைப்போம். இது எப்ப பப்ளிஷ் ஆகும் தெரியல, 1 வீக் ஆகும். பட் நியூ இயருக்கு முன்னாடி இது ஒரு பயங்கரமான போஸ்ட். எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இது எனக்கும் நியூ இயருக்கு முன்னாடியே போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அருண், நியூ இயர் கண்டிப்பா நான் என்ஜாய் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. டேட் மாறுறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. நீ டெசிஷன் மாத்தி எடுத்தாதான் உனக்குன்னு நீ போக வேண்டிய டெஸ்டினேஷன் சரியாகும். டெசிஷனை மாத்துறதுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாத, அவ்வளவுதான். இது என்னைக்கு கேட்டாலும் இது வேலிட் தான், என்னைக்கு கேட்டாலும் இது வேல்யூபிள் தான். இதை புரிஞ்சுக்கிறவங்க ஆக்ஷனபிள் ஸ்டெப்பை இம்மீடியட்டா எடுங்க. லெட் நியூ இயர் நாட் ப்ரெஷரைஸ் யூ. நியூ இயருக்கு நான் புதுசா கிரியேட் ஆக போறேன், நான் புதுசா உருவாக போறேன்னா சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இது எதுக்குமே ப்ரெஷர் ஆட் பண்ணாதீங்களேப்பா. ப்ரெஷரை ஒர்க்ல காமிங்கப்பா, மென்டல் ப்ரெஷர்ல இருக்காதீங்கப்பா, பிசிக்கலா ப்ரெஷர் போடுங்கப்பா, ஒர்க் பண்ணுங்கப்பா. 5 யூனிட் படிக்க வேண்டிய இடத்துல 6 யூனிட் படிங்கப்பா. கரெக்ட் தானே? நீ 5 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு மேல 7 மணி நேரம் ஆகும், நீ அந்த ஸ்கில்ல பெரிய ஆள் ஆயிடுவ. சோ அதுல ப்ரெஷர் போடு, சும்மா மென்டலா போட்டு ப்ரெஷர் போடாத. ஐயோ ரொம்ப தத்துவமா இருக்கே சார், அதுதான் வேணும். இல்ல, எனக்கு ஆதங்கமா இருக்கு. சாதிக்க வேண்டியது அவ்வளவு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்த மண்டைக்குள்ளேயே போட்டு வாழ்ந்துகிட்டு, மண்டைக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு, மண்டைக்குள்ளேயே போட்டு அவனே செதைச்சுக்கிறான். உன்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, நீ அடைக்க வேண்டிய கடன் இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் இருக்கு. நீ செல்ஃபா நீ சாதிச்சுட்டே நீ நம்பலன்னா நீ எப்படி நாளைக்கு இன்னொரு ஜெனரேஷன் நீ ஒரு நம்பிக்கை கொடுப்ப? நான் இருக்கேன் அப்படின்னு உங்க அப்பாக்கோ உங்க அம்மாக்கோ எப்படி நம்பிக்கை கொடுப்ப? அல்லது நாளைக்கு கல்யாணம் உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னா அது எப்படி உன்னை நம்பும்? எதா இருந்தாலும் பாத்துக்குவாங்கன்னு உன்னை எப்படி நம்பும்? என் அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான், எனக்கு ஒன்னு தோல் கொடுப்பான்னு எவன் நம்புவான்? ஏன்னா நீ இது ஃபர்ஸ்ட் இது நீ உன்னைய நம்ப. இது சும்மா மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல. அது எப்படி நம்புவ? நீ சொன்னதை செஞ்சுட்டேனா நீ நம்புவ. ஓகே, நம்ம ஒரு விஷயத்த காரியத்தை எடுத்தோம்னா பண்ணிடுவோம். அதனாலதான் பிரைவேட்ல திரும்பி நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். பிரைவேட்ல இருக்கும்போது நீ உன் கூட எப்படி பேசுறங்கிறத இனிமே போக்கஸ் பண்ணு. கான்பிடென்ட்டா இரு, திரும்பி 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 பேசு, அவ்வளவுதான். அது நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது நம்ம நல்லா நடத்தணும், நம்ம நல்லா பாத்துக்கணும், நல்லா பேசணும். லைக் நம்மள நம்ம எவ்வளவு தூரம் அக்னாலேஜ் பண்றோமோ அது இன்னும் ஹைட்ஸ்க்கு தான் கூட்டிட்டு போதே தவிர எங்கேயும் புல் டவுன் எல்லாம் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் நல்லா அந்த மாதிரி நினைச்சு நான் இதாயிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் பேடா நினைக்காம இருந்தா கூட போதும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே. ஏதாவது வர்த்தான காரியத்துக்கு கவலைப்பட்டா பரவாயில்ல. மண்ணுக்களை கிரியேட் பண்ணி இப்ப இந்த கொஞ்ச நாளா, ஏன்னா நிறைய ஸ்டிமுலஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்டிமுலஸ் ஜென்ரேட் ஆகுதா, வீடியோ பாக்குறது, அது பாக்குறது, அது படிக்கிறது, இதை படிக்கிறது. இது நீங்க ஒண்ணுமில்லாத விஷயத்த தூக்கி மைண்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, மைண்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க, தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, ரியல் டிப்ரெஷன் என்னன்னு தெரியாத வரைக்கும் அவங்களுக்குலாம் அது ட்ரெண்டா தான் தெரியும். யார கேட்டாலும் டிப்ரெஷன்ல இருக்கியா, நைட்டு தூக்கம் வராது, அது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைன்னா ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அருண், பாப்போம், பேசுவோம் என்னன்னு அடுத்தடுத்து. கண்டிப்பா. கண்டிப்பா. ஹாப்பி நியூ இயர்.
ஆமா சார், ஹாப்பி நியூ இயர். லாஸ்ட் இது மட்டும் தான் தோணும் எனக்கு. என்னைக்காவது யோசிக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு நாள் நம்ம நிம்மதியா இருந்துட மாட்டோமா அப்படின்னு தோணும். யோசிச்சா கொஞ்சம் நின்று கொஞ்சம் என்னன்னு யோசிச்சு சுத்தி முத்தி யோசிச்சா, நீ ஆல்ரெடி நிம்மதியா தான் இருக்க, நீ ஏன் நினைச்சுக்கிற நீ கஷ்டப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் அது ஒரு கோல் வச்சு அந்த கோலை அச்சீவ் பண்றது நினைக்கிறது நிம்மதி இல்லாம இருக்கிறதெல்லாம் இல்ல, அதுவே ஒரு வகையான நிம்மதி தான் அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ கோல். உண்மை உண்மை. அட்லீஸ்ட் யூ ஹேவ் அ லைஃப் டு ஹேவ் சம் கோல்ஸ். கரெக்ட் தானே? அந்த கோல் வச்சுக்கிறதும் அந்த கோலை நோக்கி நகர்றதுக்கான ஒரு இடத்துலயும் நம்ம இருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அதை ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணலன்னா அடுத்து நகராமல இருக்கும். அப்படி என்ன சார் சொல்றது, நிறைய லைட்ஸ் தூக்கி அப்படியே மேல போட்ட மாதிரி எனக்கு. நிறைய லைட் அப்படியே எல்லா சைட்ல இருந்தும் லைட் அடிச்ச மாதிரி இருக்கு. லைட் ஆகட்டும் மைண்டும் மனசும். அந்த லைட். ஓகே சார், பேசுவோம். சரி அருண், பேசுவோம். நல்லது. அடுத்த வருஷம் உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். கேக்குற எல்லாருக்கும் சரி, நமக்கும் சரி. இனிமே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, என்ன தோணுதோ எழுதி வைங்க, அவ்வளவுதான். அதுவும் அது அடுத்த வருஷம் நம்ம இதே மாதிரி பேசுவோம். பட் வேற நிலைமையில, வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற லெவல்ல லைஃப்ல இருந்துட்டு பேசுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரி அருண், சூப்பர் அருண், டேக் கேர், பை. ஓகே சார், பை சார்.